வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மாணவிகள் பாலியல் குற்றச்சாட்டுகள் கூறிய பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டுள்ள புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக மாணவர்களை விடுவிக்க வேண்டுமென வலியுறுத்தி தேசிய மக்கள் மன்றத்தினர் காலாப்பட்டு காவல் நிலையம் வாயிலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் மாணவிகளுக்கு பேராசிரியர்கள் சிலர் பாலியல் தொல்லை கொடுப்பதாக தொடர் குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் சம்பந்தப்பட்ட பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், பாலியல் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்த பல்கலைக்கழகம் குழு அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாணவ மாணவிகள் நேற்று பிற்பகல் முதல் துணைவேந்தர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நள்ளிரவு போராட்டம் நடைபெற்ற நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை காவல்துறையினர் தடியடி நடத்தி கைது செய்தனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட மாணவர்களை விடுவிக்க வலியுறுத்தி காலாப்பட்டு காவல் நிலையத்திற்கு வந்த தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் தலைமையிலான நிர்வாகிகள் காவல் கண்காணிப்பாளரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் காவல்துறையினர் மாணவர்களை விடுவிக்காததால் காலாப்பட்டு காவல் நிலையம் வாயிலில் தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் தலைமையில் மக்கள் மன்ற நிர்வாகிகள் காவல்துறை மற்றும் பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் காலாப்பட்டு காவல் நிலையம் அமைந்துள்ள பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ரீகன் ஜான்குமார், புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் கடந்த சில நாட்களாகவே பல்வேறு பாலியல் புகார்கள் வந்த வண்ணம் உள்ளது. இந்நிலையில் அது குறித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாணவர்கள் பல்கலைக்கழக வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் நள்ளிரவு தடியடி நடத்தி அவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மாணவர்களின் கோரிக்கை பாலியல் புகார்கள் குறித்து விசாரிக்க குழு அமைக்க வேண்டும் என்பதுதான். இவ்விவகாரத்தில் மாணவர்களின் வாழ்க்கை பாதிக்கக்கூடாது, அவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கை என கூறினார். மேலும் புதுச்சேரி அரசும் காவல்துறையும் எங்கள் கோரிக்கைக்கு செவிசாய்த்து மாணவர்களை விடுவிக்க வேண்டுமென கேட்டுக்கொண்ட அவர், காவல்துறையினர் மாணவர்கள் மீது தவறான வழக்கு பதிவு செய்ய முயற்சி செய்து வருகிறார்கள் என குற்றம் சாட்டினார். தவறு செய்தவர்கள் சுதந்திரமாக திரிகிறார்கள், ஆனால் எந்த தவறும் செய்யாத மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனை தேசிய மக்கள் மன்றம் சார்பில் வன்மையாக கண்டிக்கின்றோம் எனவும் ரீகன் ஜான்குமார் தெரிவித்துள்ளார். லாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே நம்ம பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் இந்த பாலியல் ஹராஸ்மெண்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸஸ் நிறைய வந்துட்டு இருக்குது. அதில் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆடியோ மூலியமாகவும் வாட்ஸ்அப்பில் பரவிட்டு இருக்குது. அதை நானும் பர்சனலாக கேட்டிருக்கேன். இப்போ நேற்று மதியானத்துலேருந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பித்து நேற்று நைட்டு 2:30க்கு அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு அவங்களோட கோரிக்கை என்னென்னா, அங்கே ஒரு இன்டர்னல் கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவங்க இந்த டீச்சர்ஸை யார் யார் இந்தமாரி ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்களோ விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு சரியான ஒரு இது எடுக்கலை. அதனால் இன்றைக்கி எஸ்எஸ்பி இங்கே எஸ்பி மேடம்கிட்ட பேசினோம். அவங்க சொன்னாங்க விசாரிக்கிறோன்னு சொல்கிறாங்க. அது அது யாரை விசாரிக்கணும் அவங்கள விசாரிக்காமல் ஸ்டூடெண்ட்ஸ் விசாரிக்கல, எந்த ஒரு இதுவும் இல்லை. அதனால் நாங்கள் எங்கள் மக்கள் மன்றம் மூலியமாக நாங்கள் போராட்டம் பண்ணுறதுதான் இங்கே வந்திருக்கோம். கண்டிப்பாக அந்தமாரி பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களோட ஃப்யூச்சர் பாதிக்கும். அவங்க மேலே கேஸ் தப்பாக புட்டப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நாங்கள் உள்ளார போய் பேசின வரைக்கும் ஸோ அது அவங்களோட ஃப்யூச்சரை பாதிக்கும். அந்தமாரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களோட குற்றச்சாட்டை புரியலங்க. அவங்க மேலே தப்பான கேஸை போட பார்க்குறாங்க. ஆமாம், விடுற மாதிரி இல்லை. நாங்கள் எவ்வளோ கேட்டு பார்த்தோம், இப்போதைக்கு அவங்கள விடுற மாதிரி இல்லை. கோரிக்கை ஃபைனலாக என்ன? அவங்கள விடுவிக்கணும். அப்படி இல்லைன்னா நாங்கள் பாண்டிச்சேரி ஃபுல்லாக நாங்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணுவோம் எல்லாத்துக்கும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கை பாதிக்கக்கூடாது. ஸோ அதோட மெயின் மோட்டிவ் தான் எங்களுக்கு. அதுதான் பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிராக தான் மாணவர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. அவங்க அடக்குமுறையை காவல்துறை பண்ணுறது எப்படி பார்க்குறீங்க? புரியல சார். பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிராக தான் மாணவர்கள் போராடுறாங்க. அவங்க காவல்துறை அடக்குமுறை கையில் எடுத்து அது தப்பு தான் சார். தப்பு. யாரை விசாரிக்கணுமோ அவங்கள விசாரிக்காமல் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அரெஸ்ட் பண்ணுறது தப்பான விஷயம். அதனால தான் நாங்கள் இந்த போராட்டம் பண்ண போகிறோம். பாலியல் குற்றச்சாட்டுகளை மூடிமறைக்கும் துணைவேந்தரை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது தடியடி நடத்தி வலுக்கட்டாயமாக போலீசார் கைது செய்தனர். இதனால் பல்கலைக்கழக வளாகம் போர்க்களமானது. காரைக்கால் கிளை பல்கலைக்கழகத்தில் கேரள மாணவிகளை குறிவைத்து தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வருவதாகவும் மாணவி அழுத்தப்படி பேசிய ஆடியோ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. காலாப்பட்டில் உள்ள பல்கலைக்கழகத்திலும் பேராசிரியர் ஒருவர் ஆராய்ச்சி கல்வி பயிலும் மாணவி ஒருவரை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி கர்ப்பமாக்கி விட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது.
இப்படி புதுவை பல்கலைக்கழகத்தில் அடுக்கடுக்கான பாலியல் குற்றச்சாட்டுகளால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளது. இந்நிலையில் புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில் தொடர்ச்சியாக மாணவிகளின் பாலியல் குற்றச்சாட்டுகளை மூடி மறைக்கும் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரை கண்டித்தும் பல்கலைக்கழக காரைக்கால் வளாக தலைவர் மாதவையா மீதும் மேலும் பல பாலியல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டுள்ள பேராசிரியர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும், பல்கலைக்கழக மானியக்குழு 2015 விதிகள் படி பாலியல் புகார்களை விசாரிக்கும் கமிட்டியை அமைத்திட வேண்டுமென வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கத்தின் சார்பில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் நேற்று மாலை பல்கலைக்கழக வளாகத்தில் கையில் கண்டன பதாகைகளை ஏந்தி பேரணியாக சென்று துணைவேந்தர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களிடம் பல்கலைக்கழக நிர்வாகம் சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஆனால் மாணவர்களின் கோரிக்கை தொடர்பாக பல்கலைக்கழக நிர்வாகம் எழுத்துப்பூர்வமாக பதில் அளிக்காததால் மாணவர்களின் போராட்டம் நள்ளிரவு வரை நீடித்தது. இதனைத் தொடர்ந்து காலாப்பட்டு காவல் நிலைய போலீசார் நள்ளிரவு 2 மணியளவில் பல்கலைக்கழகத்திற்குள் நுழைந்து மாணவர்கள் மீது தடியடி நடத்தி 6 மாணவிகள் உட்பட 24 மாணவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இதனால் பல்கலைக்கழக வளாகம் போர்க்களமானது. இதனால் புதுவை பல்கலைக்கழக வளாகத்தில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. தீபாவளி பண்டிகையொட்டி ரூபாய் 570 மதிப்புள்ள இலவச மாளிகை தொகுப்பு விரைவில் வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். நெட்டப்பாக்கத்தில் நடந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் வரும் 10ஆம் தேதிக்கு மேல் இலவச அரிசி, கோதுமை வழங்கப்படும். விடுபட்டு 2 மாதங்களுக்கும் சேர்த்து இலவச அரிசி வழங்கப்படும். தீபாவளி பண்டிகைக்கு ரேஷன் கார்டிற்கு ரூபாய் 570 மதிப்புள்ள எண்ணெய், ரவை, சர்க்கரை மற்றும் மளிகை உள்ளிட்ட இலவச தொகுப்பு விரைவில் வழங்கப்படும். அடுத்த மாதம் இளநிலை மற்றும் முதுநிலை எழுத்தர் பணியிடங்கள் நிரப்பப்படும். 37 மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரியில் அரசு இடஒதுக்கீட்டில் சேர்ந்துள்ளனர். உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்பை அரசு முழுமையாக ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. டிசம்பர் மாதம் முதல் மேலும் 5000 முதியோர்களுக்கு புதிதாக உதவித்தொகை வழங்கப்படும். மஞ்சள் ரேஷன் கார்டு குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை விரைவில் வழங்கப்படும் என்றார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆறுதல் கூறினர். காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த சிவராமன் என்பவருக்கு சொந்தமான மீன்பிடி படகில் மீன்பிடிக்க சென்ற 17 மீனவர்களை நேற்று இலங்கை கடற்படை படகுடன் கைது செய்தது. இதனையடுத்து மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு மீனவர்களை விடுதலை செய்யவும் படகுகளை விடுவிக்கவும் அப்பகுதி மீனவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினர்களை நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா மற்றும் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் ஆகியோர் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் தங்களது குடும்பத்தாரை விடுவித்து படகுகளை மீட்டுத் தர மீனவ பெண்கள் கண்ணீர் மல்க வலியுறுத்தினர். கடந்த 15 நாட்களுக்கு முன்பு இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தார்களையும் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் கர்ப்பிணிகளுக்கு நடைபெற்ற வளைகாப்பு விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி சிறப்பித்தார். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் முத்தியால்பேட் ஒருங்கிணைந்த குழந்தைகள் நலத்திட்டம் சார்பில் ராஜ்பவன் தொகுதியில் கர்ப்பிணிகளுக்கான வளைகாப்பு விழா நடந்தது. வாழைக்குளம் செங்கேணியம்மன் கோவிலில் நடந்த விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு கர்ப்பிணிகளை வாழ்த்தி சொந்த செலவில் சிறப்பு பரிசுகள் வழங்கினார். இதில் பங்கேற்ற 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. முன்னதாக திட்ட அதிகாரி செல்வகுமார் வரவேற்றார். ஜிப்மர் மருத்துவமனை டாக்டர்கள் வாழ்த்து பேசினர். ஏற்பாடுகளை அங்கன்வாடி மைய ஊழியர்கள், உதவியாளர்கள் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் அருகே 3 பேரை போலீசார் கைது செய்யப்பட்டதை கண்டித்து மீனவர்கள் காவல் நிலையம் முன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் கடலூர் புதுச்சேரி சாலையில் போக்குவரத்து பாதித்தது. தவளக்குப்பம் அடுத்த நல்லவாடு தெற்கு மற்றும் வடக்கு என 2 பஞ்சாயத்துகள் செயல்பட்டு வருகிறது. அந்த பகுதியில் உள்ள தில்லையம்மன் கோவில் திருவிழாவை 2 பஞ்சாயத்து மீனவர்கள் கடந்த 70 ஆண்டுகளாக ஒற்றுமையாக நடத்தி வந்தனர். இந்த ஆண்டு திருவிழாவை 2 பஞ்சாயத்தினர் தனித்தனியே நடத்தினர். அதிலிருந்து பிரச்சனை ஏற்பட்டது.
இந்நிலையில் நல்லபாடு வடக்கு பகுதியை சேர்ந்த நடராஜன் என்பவரது படகு இன்ஜின் மீது மண் அள்ளி போட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அவர் தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். அதன் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் ஜெயகுருநாதன் வழக்கு பதிந்து நேற்று முன்தினம் இரவு நல்லபாடு பகுதியை சேர்ந்த கார்த்திபன், விஜி, சபரி ஆகியோரை கைது செய்தனர். இதனால் ஆத்திரமடைந்த மீனவர்கள் தவளக்குப்பம் காவல் நிலையம் முன்பு குவிந்து எப்படி 3 பேரை கைது செய்யலாம் என கேட்டு போலீசாரிடம் வாக்குவாதம் செய்தனர். அவர்களை கைது செய்ததை கண்டித்து மீனவர்கள் காவல் நிலையம் முன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களிடம் எஸ்பி செல்வம், இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன் பின் அவர்கள் கலைந்து சென்றனர். இதனால் கடலூர் புதுச்சேரி சாலையில் போக்குவரத்து பாதித்தது. காரைக்கால் அரசு உள்விளையாட்டு அரங்கில் உலக போர் கலை மாஸ்டர் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற சர்வதேச சாம்பியன்ஷிப் போட்டியை அமைச்சர் திருமுருகன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு உள்விளையாட்டு அரங்கில் உலக போர் கலை மாஸ்டர் சங்கத்தின் சார்பில் 2025ஆம் ஆண்டிற்கான சர்வதேச சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இந்நிகழ்வில் புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் திருமுருகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி போட்டியை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து வீரர்கள் தங்களது திறமைகளை மேடையில் வெளிப்படுத்தினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்கள் ஜப்பான் கிராண்ட் மாஸ்டர் மசனோபு சாத்தோ மற்றும் மலேசிய கிராண்ட் மாஸ்டர்கள் ரத்தினம், ராஜசேகரன், புதுச்சேரி ஸ்கில்டோ அசோசியேஷன் தலைவர் திருமுருகன், டாக்டர் தாமஸ் ஜோசப் மற்றும் பிரேம்ஜித் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இப்போட்டியில் கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் இருந்து சுமார் 800க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டு கராத்தே, குமித்தே, சிலம்பம் போன்ற பல்வேறு போட்டிகளில் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் தலைமை நடுவர் கிராண்ட் மாஸ்டர் ஜோதிநாத், தொழில்நுட்ப இயக்குனர் கிராண்ட் மாஸ்டர் செல்லப்பாண்டியன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களுக்கு சால்வை அணிவித்து நினைப்பரிசை வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிராண்ட் மாஸ்டர் டாக்டர் VRS குமார் செய்திருந்தார். இறுதியில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கில்பர்ட் கிறிஸ்டியன் நன்றி தெரிவித்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமை பாஜக தலைவர் VP ராமலிங்கம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பாஜக ராஜ்பவன் தொகுதி மற்றும் அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி இணைந்து நடத்திய மாபெரும் இலவச மருத்துவ முகாம் வாழைக்குளம் செங்கேனியம்மன் ஆலயத்தில் நடைபெற்றது. இந்த மாபெரும் மருத்துவ முகாமை பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தொடங்கி வைத்தார். இதில் பொது மருத்துவம், குழந்தைகள் நலன், மகப்பேறு, கர்ப்பப்பை மற்றும் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மற்றும் பரிசோதனை, கண் மற்றும் காது, மூக்கு, தொண்டை பரிசோதனை செய்யப்பட்டு மருந்துகளும் மாத்திரைகளும் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்த முகாமில் வல்லுநர் பிரிவு மாநில அமைப்பாளர் நாகராஜன், மாநில செயற்குழு உறுப்பினர் ஆனந்த கண்ணன், நகர மாவட்ட பொது செயலாளர் சீனிவாச பெருமாள், மாநில மகளிர் அணி தலைவி தாமரை செல்வி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காலியாக உள்ள 8 கால்நடை உதவி அறுவை சிகிச்சை மருத்துவர் பணிக்கு புதுச்சேரியை சேர்ந்தவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. கால்நடைத்துறை இயக்குநர் லதா மங்கேஷ்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை துறையில் காலி பணியிடங்கள் ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளன. காலியாக உள்ள 8 கால்நடை உதவி அறுவை சிகிச்சை மருத்துவர் பணிக்கு புதுச்சேரியை சேர்ந்தவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பத்தை கால்நடைத்துறை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து அதனை பூர்த்தி செய்து வரும் 24ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் அனுப்ப வேண்டும். கூடுதல் விவரங்கள் அறிய துறையின் இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. ஊசோடு தொகுதிக்குட்பட்ட 10 கண்ணு பகுதியில் உள்ள துலுக்கான் வாஞ்சல் வாய்க்காலுக்கு புதிய கதவணை அமைப்பை மாற்றி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாட்சி சரவணன்குமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 10 கண்ணு பகுதியில் ஊசோடு ஏரி, அதிக நீர் வெளியேற்றும் வாய்க்கால் மற்றும் துலுக்கன் வஞ்சல் கதவணையில் சேதமடைந்த கதவணை அமைப்பை மாற்றி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 14,84,910 மதிப்பீட்டில் இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் ஊசோடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணன்குமார் மற்றும் அவரது துணைவியார் அண்ணா பிரபாவதி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன்,
உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், இளநிலை பொறியாளர் சிரஞ்சீவி, பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாளு முரளி, சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன், ஒப்பந்ததாரர் சுதீஷ் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். வில்லியனூர் வட்டாம்பாளையத்தில் ரூபாய் 19 லட்சம் செலவில் புதிய மின்மாற்றியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மக்கள் பயன்பாட்டிற்காக இயக்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி புதுச்சேரி நகராட்சி கொம்பாக்கம் வார்டுக்கு உட்பட்ட வட்டாம்பாளையம் கர்மவீரர் காமராஜர் ஆசிரியர் குடியிருப்பு பகுதி மக்களின் மின் தேவையை கருத்தில் கொண்டு மின்துறை மூலம் ரூபாய் 19 லட்சம் செலவில் 315 கிலோவாட் திறன் கொண்ட புதிய மின்மாற்றி 10வது குறுக்கு வீதியில் அமைக்கப்பட்டு அதனை மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைக்கப்பட்டது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு கூடுதல் திறன் கொண்ட புதிய மின்மாற்றியை மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மின்துறை உதவி பொறியாளர் அருணகிரி, இளநிலை பொறியாளர் அரவிந்தன், ஊழியர்கள் சுப்பிரமணி, வீரப்பன் மற்றும் திமுக நிர்வாகிகள் உட்பட ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சொசையத்தே புரோகிரசிஸ்ட் பள்ளி எக்காரணம் கொண்டு மூடப்படாது என சங்க நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சொசையத்தே புரோகிரசிஸ்ட் சங்க உறுப்பினர் ராமலிங்கம், சங்க பொதுக்குழுவில் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கவும் நிதி நிலைமை சமாளிக்கவும் செயல்படாமல் சிதிலமடைந்த பழைய பள்ளி கட்டிடத்தை பழமை மாறாமல் புதுப்பித்து பராமரிக்கும் நிறுவனத்திற்கு மாத வாடகைக்கு விட முடிவு செய்யப்பட்டது. அதன்படி ஓர் சைவ உணவகத்திற்கு வாடகைக்கு விடவும் சில ஆண்டுகள் கழித்து மீண்டும் கட்டடத்தை பள்ளியை திரும்ப பெற்றுக் கொள்ள முடிவு செய்யப்பட்டது. இது பழைய கட்டடத்துக்கு மட்டுமே பொருந்தும். அதுவும் நிதிநிலை சீராகும் வரை மட்டும் என்பது உறுதி செய்யப்பட்டது. பள்ளியின் நிதி ஆதாரத்தை பெருக்கவும் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்கவும் பள்ளியை தொய்வின்றி சிறப்பாக நடத்தவே இத்தகைய முடிவுகள் எடுக்கப்பட்டன. எக்காரணத்தை கொண்டு உணவகத்தில் மது விற்பனை செய்யக்கூடாது. பள்ளியை மூடுவதற்கான அவசியமோ கட்டாய சூழ்நிலையோ தற்பொழுது இல்லை. சங்கத்திற்கு சொந்தமான பழைய கட்டிடத்தை புதுப்பிப்பதும் பள்ளியை நடத்துவது மட்டுமே எங்கள் குறிக்கோள். எக்காரணத்தை கொண்டும் பள்ளி மூடப்படாது என்றார். பேட்டியின் போது சங்க தலைவர் வேதாந்தம், உறுப்பினர்கள் பாஸ்கர், பாலுராஜ், கருணாகரன், மாணிக்கம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரி நீதிமன்றத்தில் மின்னணு மனு தாக்கல் முறை கட்டாயமாக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்துள்ளது. சுப்ரீம் கோர்ட் கமிட்டி மின்னணு முறையில் புதிய நடைமுறையை கொண்டு வந்துள்ளது. இதனை அனைத்து ஐகோர்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் பின்பற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது. நீதிமன்றத்திற்கு நேரில் செல்லாமல் தங்கள் இருக்கும் இடத்தில் இருந்தே வழக்குகளை பதிவு செய்யலாம். இந்த மின்னணு தாக்கல் காகிதமில்லாத நடைமுறையை ஊக்குவிக்கும். இந்நிலையில் புதுச்சேரி நீதிமன்றங்களில் மின்னணு வழக்கு தாக்கல் முறை கட்டாயமாக்கப்பட்டு நேற்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இது தொடர்பாக ஐகோர்ட் பதிவாளர் அல்லி வெளியிட்டுள்ள உத்தரவில், சுப்ரீம் கோர்ட் மின்னணு குழுவால் உருவாக்கப்பட்ட மின்னணு தாக்கல் போர்ட்டலில் மாவட்ட நீதித்துறையில் உள்ள அனைத்து வழக்கு வகைகளின் விண்ணப்பங்கள், மனுக்கள், ஆவணங்களுக்கு மின்னணு தாக்கல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதற்கான விரிவான வழிகாட்டுதல்கள், பயிற்சிகள் சென்னை ஐகோர்ட் இணையதளத்தில் உள்ளது. வழக்கறிஞர்கள், அரசு வழக்கறிஞர்கள், கட்சியினர் இந்த மின்னணு தாக்கல் செய்யும் வசதியை பயன்படுத்திக் கொள்ளலாம். இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். மார்பக புற்றுநோய் மாதத்தை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட தனியார் செவிலியர் கல்லூரிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பேரணி சென்றனர். அக்டோபர் மாதம் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக கடைபிடிக்கப்பட்டு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மார்பக புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக புற்றுநோயை விட நம்பிக்கை பெரியது, பெண்களின் வலிமை அதைவிட பெரியது, ஒவ்வொரு பெண்ணும் விழிப்புணர்வுடன் இருக்கட்டும், புற்றுநோய் இல்லா உலகம் நமது ஆகட்டம் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியும் முகத்தில் வர்ணம் பூசிக்கொண்டு 100க்கும் மேற்பட்ட தனியார் செவிலியர் கல்லூரிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் புதுச்சேரி முக்கிய வீதிகள் வழியாக விழிப்புணர்வு பேரணி சென்றனர். வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறை சார்பில் சாலை விபத்துக்களை தடுப்பதற்கு முக்கிய பகுதிகளில் தற்காலிக பேரிகார்டுகள் அமைத்து விபத்துக்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். புதுச்சேரி மேற்கு போக்குவரத்து காவல்துறை காவல் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் அறிவுறுத்தலின்படி சாலை விபத்துக்களை திறப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். அதன் அடிப்படையில் வில்லியனூர் பைபாஸ் சாலை வழியாக தினம்தோறும் லட்சக்கணக்கான கனரக வாகனங்கள், பேருந்துகள், பள்ளி பேருந்துகள், இருசக்கர வாகனங்கள் என பல்வேறு வாகனங்கள் சென்று வருகின்றன.
மேலும் வில்லியனூர் தட்டாஞ்சாவடி முதல் கோட்டைமேடு பைபாஸ் சாலை வரை சாலை நடுவில் தடுப்பு சுவர் அமைக்கப்பட்டு சாலை விதிமுறைகளை பின்பற்றப்பட்டு வருகிறது. இருப்பினும் முக்கிய பகுதிகளான பள்ளி மாணவர்கள் செல்கின்ற பகுதி மற்றும் சுல்தான்பேட் ரயில்வே நிலையம் செல்கின்ற பகுதிகளில் தடுப்பு சுவர் இடைவெளி உள்ள பகுதியின் வழியாக பொதுமக்கள் சாலை கடப்பதற்கு முற்படும் பொழுது ஏற்படுகின்ற எதிர்பாராத விபத்துக்களை தடுப்பதற்காக தற்காலிக பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு சாலை விபத்துக்களை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் இத்தகைய நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் 0 விபத்து என்கிற இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டுமென வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.